செத்தாலும் எங்களை தூக்கி போடைய யாரும் இல்லை, எங்களை பாக்குறதுக்கும் யாரும் இல்லை. எனக்கு 9 வயசு இருக்கும்போது எங்களோட அம்மா செத்துட்டாங்க. அதுக்கு பிறகு எங்களோட அம்மாவும் அப்பாவும் தான் என்னை வளர்த்தவங்க. அதுக்கு பிறகு அவங்களும் இப்ப ஒரு கிட்டடியில செத்துட்டாங்க. செத்ததுக்கு பிறகு நான் லவ் பண்ணி கல்யாணம் கட்டியிருந்தேன். கல்யாணம் கட்டி நல்லா தான் என்னை வச்சு அவர் பார்த்தவர். அதுக்கு பிறகு குடி போதைக்கு அடிமையாகி எங்கள்கிட்ட வந்து அவர் சாப்பாடு கேட்கறது, எனக்கு போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் தாங்க இல்லாம நான் பொலிசுல கொண்டு போய் கொடுத்து அவரை பிரிஞ்சிட்டேன். பிரிஞ்சு இப்ப 3 வருஷம் இப்படி கஷ்டப்படுறேன். இந்த புள்ள பசியில கத்தி கத்தி பசியிலேயே படுத்துட்டு ஊருக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு வீடா எங்களுக்கு சாப்பாடுக்கு கஷ்டம்னு கேட்டாய். சிலாக்கள் சாப்பாடு தருவாங்க, சிலாக்கள் பேசி அனுப்புவாங்க. அப்படி பேசி அனுப்புனதால தான் நான் இந்த 2 நாளா ஊருக்குள்ளேயே போறேன். இல்ல செத்தாலும் பரவாயில்ல, வீட்டையே சாகும். யாரையும் வீடு வெளியே போயிட்டு சாப்பாடு கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. உழைச்சு தின்னுங்கன்னு சொல்றாங்க. எனக்கு உழைச்சு தின்னே எனக்கு உழைக்கலும் என்ன பிள்ளையில விட்டுட்டு போக எந்த இடம் இல்லை. எங்க நான் விட்டுட்டு போயிட்டு நான் உழைக்க போறது? தோட்டத்துக்கு வேலை இருந்தா கூட்டிட்டு போயிட்டு மரத்துக்குள்ள உட்கார வச்சுதான் நான் வேலை செய்யறது. பசிக்குதுன்னு சொன்னவங்க நான் பெஸ்டா தோடங்காக கொடுத்தேன், திருப்பி கொய்யாக்காக கொடுத்தேன். இதை விட என்னட்ட சீனி கொடி இல்லை பிளேண்டி வச்சு கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு. தோடு இல்லைன்னுட்டு அப்பா மகள் இருக்கும்போது போட்டிருந்தேன், அதெல்லாம் வித்துட்டேன். இவங்க பிள்ளை டெலிவரியை கொண்டு போகும்போது காசு இல்லைன்னு தோடெல்லாம் வித்துட்டேன். செத்து போடும் போல இருக்கு, வேற என்ன செய்யறது? தம்பியாக்கிட்ட சொல்றது அவங்களுக்கு மூத்தவருக்கு விலங்கு காசு இருந்தா அம்மா சாப்பாடு வேண்டி தருவாண்டு. என்னிட்ட இல்லைன்னு தெரியும், அதால அவர் தேத்தனிய குடிச்சிட்டு பேசாம படுத்துருவேன். ஆனா இவர் கத்துவார் பசிக்குதுன்னு. நான் என்னதான் செய்யறது? இந்த புளியங்காவை மாங்காவை அப்படி எதாவது ஆஞ்சு கொடுப்பேன். இந்த புள்ள பசியில கத்தி கத்தி பசியிலேயே படுத்துட்டு உங்களால முடிஞ்சா இப்போதைக்கு சாப்பாடுக்கு ஒரு எனக்கு சின்ன உதவி செய்யுங்க. அந்த அளவு கஷ்டத்துலதான் இருக்கோம். சாகுறதா வாழ்றதான்னு தெரியல. கடவுள் கையில தான் இருக்கு. செத்தாலும் எங்களை தூக்கி போடைய யாரும் இல்லை, எங்களை பாக்குறதுக்கும் யாரும் இல்லை. இத பாக்குற நீங்க உங்களோட சகோதரமா எனக்கு நினைச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன உதவி, இப்போதைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க. கடவுளுக்கு 2வதா உங்களை கேட்கிறேன்.